ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எறா தொக்கு தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? எறா தொக்கு செய்ய தேவையான பொருட்கள்: தக்காளி, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் சாப்பரில் கட் பண்ணியிருக்கேன் தக்காளி. க்ளீன் பண்ணி வச்ச எறாவையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் காரத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக தேவையான அளவு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை கிளாஸ் தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம், எறா வேகிறதுக்காக. எறா வெந்துடுச்சு. கருவேப்பிலை மல்லி சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? ஒயிட் ரைஸ், எறா தொக்கு, முட்டை, வெள்ளரிக்காய். நீங்களும் எறா வாங்கினீங்கன்னா இந்தமாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.